Now you are watching New Eden TV. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு கடவுளோட வார்த்தையை நாம் நேசிக்கிறோம், அவர் மீது பற்றுதலாய் இருக்கிறோம் என்று நாம் நாவினாலே சொல்வதால் அது விசுவாசமாகாது. அதற்கு பதிலாக கிரியையினாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறதோ அதற்கு நாம் செயல்படுத்துவதும் போதுதான், உண்மையாக அதை செயல்படுத்தும் போதுதான் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி விடலாம். எனக்கு பிரியமானவர்களே, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று ஆண்டவர் இந்த தினவசனத்து மூலியமாக வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொரு வார்த்தையாக இருந்தாலும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும், உண்மையாக அதை பின்பற்ற வேண்டும். அவர் நம் மீது எப்படியாக அன்பு வைத்தாரோ அப்படியாக நாம் மற்றவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நமக்கு உகந்த முறையிலே யாரும் நம்மளோடு செயல்படவில்லை என்றால் அவர்களை தூஷிக்கிறோம், அவர்களை பழிவாங்கும் செயலை ஈடுபடுவதற்கு அதிகமாக சிந்திக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட தவறை யாரும் செய்தாலும் கூட, உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, நண்பராக உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஊழியத்தை நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் மன்னிக்க மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவருடைய பார்வையிலே அனைவரும் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இங்கு குழந்தைகளை சொல்லவில்லை. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கடவுளோட பார்வையில் அனைவருமே பிள்ளைகள் தான். அதனால்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அனைவரையும் மன்னித்து, அனைவரும் கடவுளோட வார்த்தைக்கு செயலின் மூலியமாக, உண்மையின் அன்பின் மூலியமாக நாம் அனைவரையும் தாங்குவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்போ இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நாங்கள் வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, அநேக செயல்களினாலும் உண்மையாக மற்றவர்களை அன்பு கூறுவதினாலும் உம்மோடு நாங்கள் அன்பாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்துவோம். சொத்து கர்த்தாவை துதிக்கிறோம்ப்பா. அப்போ எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை, அனைவரையும் மன்னிக்கும் குணத்தை அவர்கள் வளர்த்து கொண்டு முடிவு பரியந்தம் வரையும், உமது அரசாங்கம் வரையும் இந்த மன்னிக்கும் குணத்தை நாங்கள் அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு எதிர்பார்க்காத அன்பை தொடர்ந்து அளவில்லாமல் கொடுப்பதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். சொத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.